Hello everyone. In the video la nama paaka poradhu 3 recipe: Rasagulla, Basundi and Rasamalai. இதெல்லாம் நீங்க பண்ண போறது 2 ரெசிபி தான், ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது 3 ரெசிபி. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பால், ஏலக்காய், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், சர்க்கரை, எலுமிச்சை பழச்சாறு, பிஸ்தா, பாதாம், முந்திரி, குங்குமப்பூ. இதோட அளவு நான் ரெசிபியில் போடும்போது சொல்கிறேன். முதல்ல ரசகுல்லாக்கு அந்த பால்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதித்து அது பொங்கி வரப்போகுது. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு, அது மீடியம் சைஸ், அதை அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பால் திரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பாலும் தண்ணியும் தனியாக வரணும். உங்களுக்கு பால் தெரியலன்னா எக்ஸ்ட்ரா எலுமிச்சை பழ சாறு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பாலும் தண்ணியும் பிரிஞ்சிடுச்சு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டுட்டு இந்த பாலை அதில் ஊற்றிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால அதில் அந்த புளிப்பு சுவை இருக்கும். இப்படி பண்ணுறதுனால அந்த புளிப்பு போயிடும். இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா புழியணும். அதுக்காக அதை எல்லா பக்கத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இப்படி அதை ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணிலாம் எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சூட்டோடவே பண்ணாதான் அது நல்லா ஃபார்ம் ஆகும். ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பன்னீர் இப்படி தான் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் பிளேட் எடுத்துக்கோங்க.
பெரிய சைஸ் பிளேட்டு தான் நம்ம அதை உதிர்த்து போட்டு மேஷ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன பிளேட்டாக இருந்தால் நம்ம அதை உதிர்த்து போடும் போதே அதெல்லாம் வெளியில் தெரிச்சிடும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதை அந்த பிசைகிற ஃபுல் ப்ராசஸையும் காட்டுங்க அப்படின்னு. அதனால தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட உள்ளங்கையால் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இது பண்ணும்போது கை ரொம்ப வலிக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரசகுல்லா பால்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அதை கொண்டு வந்துட்டோம். நல்லா கிராக்கே இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதை இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசகுல்லாக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரசகுல்லா எந்த சைஸில் வேணுமோ அதை விட ஒரு சைஸ் சின்னதாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது இது சைஸ் டபுள் ஆகும். கிராக்கே இல்லாமல் உருண்டை பிடிக்கணும், இல்லைனா கொதிக்க வைக்கும்போது அது உடஞ்சிடும். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா ரசமலாய் ரெண்டுமே பண்ண போகிறோம். அதுக்காக ரசகுல்லாவுக்கு உருண்டையாகவும் ரசமலாய்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சதும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் வரும். அப்படியும் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ரசமலாய்க்கு பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ ரசகுல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பவுலில் சுகரை மெஷர் பண்ணுறீங்களோ அதே பவுலில் 4 கப் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் 300 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு பாகு மாதிரி காய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 5 ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமே எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரசகுல்லாவை இதில் ஆட் பண்ணதும் அது சைஸ் டபுள் ஆகிறதுனால ஒன்றோடு ஒன்று இடித்து உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ரசகுல்லா பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக தூக்கி தூக்கி போட்டிங்கன்னா கூட அது உடஞ்சிரும். நாங்கள் ரசகுல்லா பண்ணுறதுக்கு திருமலா பாலும்
ரசமலாய் பண்ணுறதுக்கு ஆவின் பாலும் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸும் ஆட் பண்ணதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அதை கொதிக்க விட்டுறணும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அது பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும், இல்லைன்னா அது பொங்கி ஊற்றிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட பால்ஸ் இப்படி தான் இருக்குது. இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை திருப்பி நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. கிராக்கே இல்லாமல் அதை உருண்டை பிடிச்சதுனால இப்போ உடையாமல் அழகாக இருக்குது. இது நம்ம ரசமலாய்க்கு பண்ணியிருக்கிறது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடுங்க. இப்போ பாசுந்தி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சிருங்க. இந்த பாசுந்தி பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். இந்த பாசுந்தியோட டேஸ்ட்டே அந்த பாலாடை தான். அதனால நீங்கள் திக்கான பாலை எடுத்திங்கன்னா தான் நிறைய பாலாடை வரும். உங்களோட பாசுந்தி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றின 1 லிட்டர் பால் பாதி ஆகிற வரைக்கும் நம்ம இது கிண்டிகிட்டே இருக்கணும். சைடில் வந்து அந்த பாலாடெல்லாம் இருக்கும், அதை நம்ம எடுத்து அதில் உள்ளே விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரத்தில் பாதி ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது டைம், ஏன்னா நீங்கள் எடுக்கிற பாலை பொறுத்து அது. நாங்கள் பண்ணது 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு அது பாதி ஆகிறதுக்கு. இது பண்ணுறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து சைடில் இருக்கிறது அந்த பாலாடையை நம்ம எடுத்து விட்டால் அது ஈஸியாக வந்துடும். இதுவே நீங்கள் ஸ்டீல் வெசல் இருந்தால் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒட்டிக்கும் அதில். இப்போது இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு குங்குமப்பூ தான் சேர்க்கணும், இதுக்கு பதில் ஃபுட் கலர்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குங்குமப்பூ தான் இதுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் அப்பப்போ இதில் சைடில் தங்குற அந்த பாலாடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தாலே தெரியுது அது நம்ம ஊற்றின பாலை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க அடுத்த இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க. அந்த சர்க்கரை நல்லா அந்த பாலோட கலந்து கரையணும். ரசகுல்லா மாதிரியே இதையும் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு எங்கேயும் விட்டுட்டு போயிடக்கூடாது, இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அந்த குங்குமப்பூவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் சேர்ந்து பாலோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. உங்களுக்கு இன்னும் கலர் நல்லா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நட்ஸ்லாம் இதில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கோங்க. அடுத்து பாதாம், அடுத்து பிஸ்தா. இந்த நட்ஸோட அளவெல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நாங்கள் எல்லா நட்ஸ்லேயும் 20 போட்டிருக்கோம். பாசுந்தி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் பொருளையும் சேர்க்க போகிறோம். ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு 4 ஏலக்காவும் 15 கிராம் சர்க்கரையும் போதும்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்க எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் கூட வச்சுருக்கலாம். இதான் பாசுந்தியோட கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப திக்கும் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வெளியில் வைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரசகுல்லா எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து பாசுந்தி, இப்போ இதை கார்னிஷ் பண்ண மேலே கொஞ்சம் நட்ஸ்லாம் தூவிக்கோங்க. நம்ம ரசமலாய்க்கு பண்ணியிருந்த அந்த பால்ஸை அந்த சக்கரை தண்ணியிலேருந்து எடுத்து அதை நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் வச்சு அது மேலே பாசுந்தியை ஊற்றுனீங்கன்னா ரசமலாய் ரெடி. நீங்கள் ரவுண்ட் பவுலுக்கு பதில் ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம கொஞ்சம் பாசுந்தி ஊற்றினாலே போதும். அந்த ரசகுல்லா பால்ஸ் எல்லாம் முழுகிற மாதிரி பாசுந்தியை மேலே ஊற்றிக்கோங்க. நம்ம பண்ணது 2 ரெசிபி, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3 ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசகுல்லா நல்லா ஜூஸியாக இருக்குது. பிரித்து பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம பண்ணியிருக்க ரசமலாயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.